वागर्ताविव सम्पृक्तौ वागर्तप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரौ. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த 8th ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா? தஹி சர்வஸ்ய லோகஸ்ய யுக்ததண்டதயா மனः ஆததே நாதி சீதோஷ்ணோ நபஸ்மான்னிவ தக்ஷிணஹா அப்படின்னுட்டு தக்ஷிணானிலம் போல அவன் வந்து இருந்தான் அப்படின்னுட்டு ஆஹ், யுக்த தண்டதையா அவளுக்கு பண்ண தப்புக்கு உகுந்த தண்டனையை கொடுத்தான். அதே சமயத்துல அவன் வந்து ஒரு தட்சிணாநிலம் போல இருந்தான். எப்படி அப்படின்னா, அது தட்சிணாநிலம்ங்கிறது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூடான காத்தையோ இல்லைன்னா ரொம்ப சீதளமான ஒரு காத்தையோ கொடுக்காதோ அது போல அவனுடைய தண்டனைகளும் உகந்ததாக இருந்தது. அதோட நிறுத்தினோம் இல்லையா? மேல படிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். படிங்க. मन्दोत्कण्ठाः कृतास्तेन गुणाधिकतया गुरो फलेन सहकारस्य पुष्पोद्गम इव प्रजाः। ம். ஓகே. இதுல பார்த்தேன்னா அருணகிரிநாதர் கமெண்ட்ரிலாம் பார்த்தேன்னா முன்னும் பின்னமா இருக்கு ஸ்லோகங்கள். 7வது ஸ்லோகமா போட்டிருக்கா. சரியா? ஸோ மந்தோத்கண்டாக கிருதாக தேன குணாதிகதையா குரௌ ஃபலேன சககாரஸ்ய புஷ்போத்கம இவ பிரஜாக. ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து ராஜா வந்து ரகு ஆயாச்சு, ரகுவை ராஜாவா ஆக்கியாச்சு திலீபன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படி எய்தர் ஹீ ஷுட் பி ஆஸ் ஈக்குவல் டு his father ஆர் ஹீ ஷுட் பி ஸ்லைட்லி இன்ஃபீரியர் ஆர் ஸ்லைட்லி superior than his father. ஸோ இவன் விஷயத்துல என்ன அப்படின்னா, குணாதிகதையா இவனுடைய குணங்களினுடைய அதிகதா, அதிகஸ்ய பாவகா அதிகதா அதிகதையா, அந்த குணங்களினுடைய ஆதிக்கத்தினால நிறைய நற்குணங்கள் இருக்குங்கிற காரணத்தினால, குணாதிகதையானா இவன் கிட்ட குணம் இருக்கு திலீபன் கிட்ட குணம் இல்லைங்கிற அர்த்தம் இல்ல. திலீபனை விட இன்னும் பலவிதத்துல இவன் மேன்மையானவனாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் குணாதிகதையா அவனால் பிரஜைகள் வந்து என்ன பண்றா, பிரஜாகான சிட்டிசன்ஸ் அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, குருவுனா அப்பா. இந்த இடத்துல குருங்கிறது குருஹு அப்படிங்கிறது ப்ரிசெப்டர், டீச்சர். குருஹுனா பெரியவா, ஆத்துல இருக்கிற பெரியவாளுக்கும் குருஹுன்னு பேரு, அப்பாவுக்கு குருன்னு பேரு இல்லையா? சோ வந்து குரவ், அந்த குரவ் மந்த உத்கண்டாக அப்படின்னா எந்த அளவுக்கு திலீபன் கிட்ட ஈடுபாடோட இருந்தாலோ இவனுடைய குணத்தினுடைய அதிகத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கின்ற அந்த குவாலிட்டிஸை பார்த்துட்டு அவ வந்து என்ன அந்த பிரஜைகள் என்ன பண்றா அப்படின்னா அவன்கிட்ட ஒரு திலீபன் கிட்ட ஒரு இழந்த உற்சாகத்தோட இருக்கான். புரியுறதா? அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அப்படின்னா, என்ன சிமிலி கொடுக்கிறார் அப்படின்னா, சககாரஸ்ய பலேன புஷ்போத்கமே இவ. அதாவது மேங்கோ ட்ரீ இருக்கு, மாமரம் இருக்கு. அது வந்து த மொமெண்ட் இட் ஸ்டார்டட் கிவிங் டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ், அப்ப வந்து நம்ம வந்து அந்த மேங்கோ பிளாசம் கோசரம் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போமா? அந்த அந்த மேங்கோவனுடைய பிளாசம், அந்த பூ, உங்க மாம்பூ அப்படிங்கறதனுடைய அந்த இஷ்டமானது குறைஞ்சு போயிடும். ஏன்னா மாம்பூ வந்து அதுல இருந்து பழம் வர போறது. சககாரம் அப்படின்னாலே உங்களுக்கு மாமரம் சககார விருட்சம்னுவா. சககாரஸ்ய பலேன, அந்த சககார விருட்சத்தினுடைய பலன், அந்த பழம் வந்ததுக்கு அப்புறம் புஷ்போத்கமே இவ. எப்படி அந்த மாம்பூ கிட்ட இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மாம்பூ பார்த்தோம் அப்படின்னா, ஆஹா இனிமே பழம் வரப்போறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனா பழமே வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த பூவை வந்து யார் சீண்ட போறா? அதுக்கு அதை சீண்ட போறாங்கிற சென்ஸ் என்ன அப்படின்னா, அந்த புஷ்போத்கமத்துல அந்த பூ வர்றதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நமக்கு குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த பிரஜைகள் எப்படி அப்படின்னா, இந்த ராஜாவான திலீபன் கிட்ட ஒரு 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 உத்கண்ட சுபாவத்தோட இருந்தா முன்னாடி. ஆனா இந்த ரகு வந்தப்புறம் இந்த ரகுவானவன் திலீபனோட பலவிதத்துல வசத்தியா இருக்கானே அப்படின்னுட்டு திலீபன் கிட்ட ஒரு போக்கடிக்கப்பட்ட உற்சாகத்தோட ஆகிவிட்டார்கள். சரியா? இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். இதுக்கு அன்வயம் பார்த்தேன்னா, குணாதிகதையா தேன பிரஜாஹா குரவு சககாரஸ்ய பலேன புஷ்போத்கமே இவ மந்த உத்கண்டாக கிருதாக. அதாவது இங்க கொண்டு போய் சேர்த்துக்கோ, பிரஜாஹா மந்தோத்கண்டாக கிருதாக, அதான் மெயின் சென்டென்ஸ். பிரஜாகாங்கிறது பிரஜைகள், மக்கள். பிரஜா பிரஜே பிரஜாஹா பிரதமா விபக்தி. சரியா? சோ வந்து இந்த பிரஜாஹா, சாரி, த்விதியா விபக்தி. தேன பிரஜாஹா கிருதாக பாசிவ்ல இருக்கு, கர்மணி கர்மணி பிரயோகத்துல இருக்கு. சரியா?
प्रजाः कृताः तेन प्रजाः कृताः सः प्रजाः कृतवान् சாரி அவன் பிரஜைகளை கிருத்தவான் பிரஜாகா கிருத்தவான் ஓகேவா அவனால் பிரஜைகள் ஓகே பிரஜாகாங்கிறது பிரதம விபக்தி தான் பிரஜாகா கிருதாக அவனால் பிரஜைகள் செய்யப்பட்டார்கள் ஓகேவா என்னவாக செய்யப்பட்டார்கள் மந்த உத்கண்டாக கிருதாக மந்தாக உத்கண்டாக ஏஷாம் தே மந்தோத்கண்டாக யாருக்கு மந்தம்னா கொஞ்சம் ஸ்லோக்கு மந்தம்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி மந்தமா இருக்கு அப்படின்னா மந்தாநிலம் மந்தமா வீசுறது மந்த உட்கண்டம் குறைவுக்கு மந்தம்ங்கிற ஒரு அர்த்தம் உண்டு சரியா சோ மந்த உட்கண்டாக குறைத்த ஒரு ஆவலோட போக்கடிக்கப்பட்ட ஆவலோட இருந்தார்கள் யாரு பிரஜாகா கிருதாக செய்யப்பட்டார்கள் யாரால் தேன அந்த ரகுணா கிருதாக ஏன் அப்படின்னா குண அதிகதையா அவனுடைய குணாதிகதையா அவனுடைய குண விசேஷங்களினால் சரியா தேன அந்த ரகுணா பிரஜாகா மந்தோத்கண்டாக கிருதாகா அதுக்கு வந்து என்ன சிமிலி சொல்றார் அப்படின்னா சககாரஸ்ய பலேன புஷ்போத்கமே இவ சககாரஹா அப்படின்னா உங்களுக்கு மாமரம் அந்த மாமரத்தினுடைய பலேன பழத்தினால புஷ்பானாம் உத்கமஹா புஷ்போத்கமஹா புஷ்போத்கமே அந்த சப்தமியில இருக்கு சககாரஸ்ய பலேன பலத்தினால சககார படங்கள் வந்ததுக்கு அப்புறம் புஷ்போத்கமே அந்த புஷ்பங்கள் உண்டார இடத்துல புஷ்பங்களுடைய உற்பத்தியில் எப்படி வந்து ஒரு மந்த உற்சாகமா இருக்குமோ அந்த 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 முதல்ல அந்த மாம்பூவை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அந்த மொமெண்ட் வி சி த ஃப்ரூட் ஆஃப் அ மேங்கோ ஃப்ரூட் நமக்கு வந்து அந்த புஷ்போத்கமத்துல இருக்கிற ஒரு வர ஒரு எந்தூசியாசம்ங்கிறது போயிடும் அதே மாதிரி இவனுடைய குணாதிகதையா தேன அந்த ரகுணா பிரஜாகா மந்தோத்கண்டாக கிருதாக அந்த பிரஜைகள் அவன் குரவ் யாரிடத்தில் மந்தோத்கண்டாகனா குரவ் அப்பாவினிடத்தில் அவன் திலீபனிடத்தில் போக்கடிக்கப்பட்ட ஒரு உத்கண்டாவோடு செய்யப்பட்டார் சரியா இருக்கா சரியா இருக்கா உங்களுக்கு நீங்க தேனை யாருக்கு போறது தேனை வந்து ரகுக்கு போறது தேன ரகுணா பிரஜாகா கிருதாக அதான் மெயின் சென்டென்ஸ் மந்தோத்கண்டாகங்கிறது இந்த பிரஜாகாக்கு அட்ஜெக்டிவா போறது சரியா அதுக்கப்புறம் குரோங்கிறது யாருக்கு போறது குரு வந்து திலீபனுக்கு போறது சப்தமியில இருக்கு சககாரஸ்ய பலேன அந்த மாமரத்தினுடைய ஆம்ரபலத்தினுடைய ஆமரவிருஷத்தினுடைய பலத்தினால புஷ்போத்கமே புஷ்பானாம் உத்கமே யதா மந்தோத்கண்டா அபவது அதே மாதிரி இந்த ரகோஹோ உத்தமோத்தானு குணானு திருஷ்டுவா திலீபம் பிரதி ஸ்வல்ப ஔத்சுக்கியாக ஜாதா கொஞ்சம் ஒரு ஔத்சுக்கியதா அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு சரியா இருக்கா உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு வந்து கிருதாகாங்கிறது தான் உங்களுக்கு இக்த பிரத்யம் தான் வர்பா இருக்கு ஓகேவா வேற எதுவும் வர்புன்னு சொல்றதுக்கு இல்ல சோ மந்தோத்கண்டாக கிருதாக தேன குணாதிகதையா குரௌ பலேன சககாரஸ்ய புஷ்போத்கம இவ பிரஜாகா சரியா அடுத்த ஸ்லோகம் படிக்கிறடா நயவித்பிர்நவே ராஜ்ஞி நயவித்பிஹி இல்லையா என்ன இருக்கு நயவித்பிர்நவே ராஜ்ஞி சதசச்சோப தர்ஷிதம் சதசச்சோப தர்ஷிதம் பூர்வ ஏவா பவத் பக்ஷஸ் தஸ்மின் நா பவதுத்தரஹ ஆமா சோ நயவித்பிஹி நவே ராஜ்ஞி சதசத் ச சத் அசத் च उपदर्शितं पूर्वः एव अभवत् पक्षः पूर्व एव पक्षः अभवत् तस्मिन् न अभवत् उत्तरः சரியா இப்போ வந்து என்ன அப்படின்னா ராஜா வாயாச்சு அந்த ராஜாக்குன்னு உபதேசம் பண்றதுக்கு சில பேர் வருவா இல்லையா அவ வந்து நயவித்பிஹி அப்படிங்கிறா அதாவது நயவிதா நயம்னா தண்ட நீதி நியாயம் அதை அறிந்த அது அந்த நயம் விதந்தி இது நயவிதா சரியா நயவித் விதௌ விதா விதம் விதௌ விதா விதா வித்யாம் வித்பிஹி சரியா சோ நயவித்பிஹி அந்த தண்ட நீதியை அறிந்தவர்களினால்
இந்த ராஜாக்கு இந்த ரகுவுக்கு அவ என்ன பண்றா, இந்த மொமெண்ட் ஹி பிகம்ஸ் அ கிங், அவ வந்து உபதேசம் பண்றா என்ன அப்படின்னா, சத்து கரெக்டையும் அசத்து தப்பையும் ரெண்டுத்தையும் சுட்டி காமிக்கிறா. ஒரு ராஜாவானவன் எனக்கு வந்து கரெக்ட் வழிதான் தெரியும், வேற அதாவது குறுக்கு வழியில போகக்கூடாதே தவிர அந்த குறுக்கு வழி என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா? எது தப்பு, தப்பான வழியில போக வேணாம். ஆனா தப்பு இப்போ நம்ம வந்து இப்போ சம்ஸ்கிருதம் படிக்கும் போதே தப்பான விஷயத்த நம்ம கரெக்டா தப்பான கிராமரை சொல்ல வேணாம். ஆனா அது தப்புன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்பதான் நம்ம யூஸ் பண்ணாம இருப்போம் இல்ல? அந்த மாதிரி சோ இந்த ராஜாவினிடத்தில் இந்த இந்த நியாயத்தை, இந்த மாதிரி தண்டநீதியை அறிந்தவர்கள், அந்த அறிஞர்கள் என்ன பண்றா அப்படின்னா, சத்து அசத்து எது நியாயம் எது அநியாயம் அது ரெண்டுத்தையும் வந்து சொல்லி கொடுக்கறா. புரியுறதா? ஆனா அந்த ராஜாவுக்கு என்னன்னா, தஸ்மின் ராக்னி பூர்வ ஏவ பக்ஷः அபவத் உத்தரः ந அபவத். அதாவது தஸ்மின் தத் விஷயே தஸ்ய அந்த ராஜாவுக்கு என்ன அப்படின்னா, பூர்வஹா அப்படின்னா சத்து, அப்படிங்கிற சத்து அசத்துன்னு ரெண்டு பதம் இருக்கணும். அதுக்கு சத்துங்கிறது தான் முதல்ல இருக்கு, அந்த ஃபார்மர் லேட்டருங்கிறோமே இங்கிலீஷ்ல. ஸோ அந்த மாதிரி பூர்வ அப்படிங்கிறது முன்னாடி, அந்த சத்துங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர உத்தரஹா அப்படிங்கிறது லேட்டர். அசத்துங்கிற ஒரு விஷயத்துல தஸ்மின் ந அபவத், அவனுக்கு வந்து ஒரு ருச்சியும் இல்லை. அவன் வந்து he did not even follow the அசத் பத்ததி. அவனுக்கு வந்து he was always interested to go in the righteous path, தர்ம மார்க்கத்துல போனோங்கிற எண்ணம் தான் இருந்ததே வழிய இன்னொரு மார்க்கத்துல போனோங்கிற இது இல்ல. புரியுறதா? சோ அங்க இருக்கிற அந்த நியாயத்தை அறிந்தவர்கள் அவனுக்கு முன்னாடி வாட் ஆர் த ஃபேர் அண்ட் அன்ஃபேர் பிளான்ஸ் சொல்றா. சரியா? டு கண்டக்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி. அஹ், அஹ், ஆனா அந்த ரகுவானவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த அன்ஃபேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு he takes only the fair. புரியுறதா? இதுதான் ஈஸி தான் இந்த ஸ்லோகம். அதான். ஸோ இங்க வந்து அஜ்ஞாத சுபாவத்துவம் நமசப்தேன சுபாவ பரிஜானே சதைவ உபதிஷ்டதி. சத்து அப்படிங்கிறது தர்ம யுத்தாதி, அசத்து அப்படிங்கிறதுனால கூட்ட யுத்தாதி, நல்ல தர்ம வழியில செய்யற ஒரு யுத்தம். கூட்ட கூட்ட நீதி அப்படின்னாலே குட்டிலமா போற நீதி. அந்த கூட்ட யுத்தாதிகள் அதாவது எப்படி வேணா வின் பண்றதுங்கிறது இருக்கணும், கபட ரூபமாக. அதாவது ஒரு ஒரு யுத்த தர்மம் அப்படின்னா காலையில ஆரம்பிச்சுக்கணும், சூரியாஸ்தமனம் ஆன உடனே முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 வழிமுறை இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது வந்து போய் இப்போ மகாபாரதத்துல அந்த பஞ்ச பாண்டவாள நைட்டு கொன்னா பத்தியா, அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்ட நீதி, அந்த கூட்ட யுத்த நீதியை ஃபாலோ பண்ணாம சத்தானது என்ன இருக்கோ அதை மாத்திரம் தான் அவன் கிரகிச்சுட்டான். புரியுறதா? அதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். புரியுறதா? இப்ப அன்வயம் பார்த்தேன்னா, நயவித்பிஹி, நயவித்பிஹி அப்படின்னாலே நயவித்பிஹி அப்படின்னா நயம் ந தண்டநீதிம் விதந்தி இதி நயவிதா. நயவித்பிஹி அப்படின்னா திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. நயவித்பிஹி நியாயத்தை, நீதி, கூட்ட நீதி, தண்ட நீதியை அறிந்தவர்களினால். நவே ராக்னி அப்படின்னா புதுசா இப்பதான் வந்து ராஜாவாயிருக்கான். புரியுறதா? அந்த ராஜாவினிடத்தில் சது அசது ச உபதர்ஷிதம். சோ வந்து நயவித்பிஹி உபதர்ஷிதம் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஓகேவா? கர்மணி பிரயோகத்துல இருக்கு. சோ என்ன, சத்து அசத்து உபதர்ஷிதம் நயவித்பிஹி நயவிதः சத்து அசத்து உபதர்ஷிதவந்தः. தவத்து ஆக்டிவ், அது கர்த்தரியில வந்துரும். சோ நயவித்பிஹி அந்த நயத்தை அறிந்தவர்களினால், சத்து அசத்து நல்லது நல்ல நீதி கெட்ட நீதி ரெண்டும், நவே ராக்னி புதுசாக, நவேனா நூத்தனம்னு அர்த்தம், இப்பதான் ஃப்ரெஷ். ஸோ நவே ராக்னி இப்பதானே அவன் ராஜாவாயிருக்கான். ஸோ அந்த நவே ராக்னி சத்து அசத்து ச உபதர்ஷிதம். சத்து அப்படிங்கிறது சன்மார்க்கம், அசத்து அப்படிங்கிறது, சத்துங்கிறது நீங்க தர்ம யுத்தாதி, அசத்துங்கிறது கூட்ட யுத்தாதின்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டும் உபதர்ஷிதம் அப்படின்னா ஹிண்ட் பண்ணப்பட்டது, காண்பிக்கப்பட்டது. அதாவது தீஸ் ஆர் த வேஸ் டு டூ அ பேட்டில் இன் அ ரைட் வே. இது வந்து அசத் மார்க்கம். இது ரெண்டுத்தையும் தே ஆர் பிரசன்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிங். வை தே ஆர் பிரசன்டிங் போத் தீஸ் அப்படின்னா, நவே ராகினி இஸ் டேக்கன், இஸ் பீன் காரனேட்டட் ஆஸ் எ கிங் ஜஸ்ட் நோ. ஸோ அவனுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த நீதி அறிஞ்சவாளனுடைய ஒரு கடமை. இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் தெம்.
சரியா? சோ நயவித்பிஹி சத்து அசத்து ச உபதர்ஷிதம். யாருக்கு? நவே ராக்னி. பட் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தஸ்மின்னு ராக்னி பூர்வः பக்ஷः ஏவ அபவத் உத்தரः ந அபவத். ஸோ அவனுக்கு வந்து பக்ஷகனா அவனுக்கு பிடிச்சது அவனுடைய சைடு எது இருந்தது அப்படின்னா பூர்வ பக்ஷக, அந்த முதல்ல சொன்னாரே சத்து. ஸோ தஸ்மின் ராக்னி பூர்வः பக்ஷः ஏவ அபவத் சங்கிராந்தः இत्यर्थः. उत्तरः पक्षः न अभवत् न सङ्क्रान्तः. तत्र सत् असतोः मध्ये सदैव अभिमतं न सत् न असत् उद्भावनं தூ ஞானார்த்தமேவ இத்தியர்த்தः. அதாவது அவ வந்து சத்து அசத்து ரெண்டுத்தையுமே சொல்லி கொடுக்குறா. பட் அவனுடைய புத்தியானது சத்த கிரகிச்சிக்கிறது, அசத்தையும் கிரகிச்சிக்கிறது. எதுக்கு அப்படின்னா ஞானார்த்தமேவ. எது எது கரெக்டுன்னு தெரியறதுக்கு, எது தப்புங்கிறது தெரிஞ்சாதானே அது கரெக்டுங்கிறது தெரியும். புரியுறதா? அபவத் அபவதாம் அபவன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அபவதி அப்படின்னு ஒரு ரூபம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அபவதின்னு வராது ரூபம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கவி வில் ஸ்டிக் டு தி அபவத் அபவதாம் அபவன்கிறது. ஸோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா தஸ்மின் ராக்னி பூர்வக பக்ஷா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் சொல்றது இருக்கு வேற ஃபார்மர் சத்து அதேவ அபவத் உத்தரகன அபவத். உத்தரகன செகண்ட் ஒன் அசத்துங்கிறது புரியுறதா? அசத்தை வந்து அவன் வந்து எதுக்கு தெரிஞ்சுட்டான் அப்படின்னா ஒன்லி ஞானார்த்தமேவ, ஜஸ்ட் டு நோ வாட் இட் இஸ் அப்படிங்கிறதுக்கோசரம் அசத்தியம் அவன் தெரிஞ்சுட்டான். சரியா இருக்கா? ஸோ நயவித்பிஹி நவேராக்னி சத் அசத் ச உபதர்ஷிதம் பூர்வ ஏவ அபவத் பக்ஷः தஸ்மின் ந அபவத் உத்தரः. ஸோ நயவித்பிஹிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன் திருத்தியா பகுவச்சனம். எதுல போய் சேர்றது? அது வர்புல எதுல போய் சேர்றது? அது நயவத்பிஹி தர்ஷிதம் இல்லையா? உபதர்ஷிதம்ங்கிறது இக்த பிரத்யத்துல இருக்கு உங்களுக்கு இல்லையா? சத்து அசத்துக்கு போறது. சத்து அசத்து நயவத்பிஹி நயவித்பிஹி உபதர்ஷிதம். நயவிதः சத்து அசத்து ச உபதர்ஷிதவந்தः. தவத்தூல மாத்தணும் கர்த்தரினா. சரியா? இப்ப கர்மணியில இருக்கு அது. ராக்னி நவே ராக்னி. ராக்னிங்கிறது சப்தமியில இருக்கு, ராஜன் சப்தத்தினுடைய சப்தமி ராக்னி. ராஜனியும் இருக்கு ராக்னியும் இருக்கு. அதுக்கப்புறம் பூர்வ ஏவ அபவத். அபவத்துங்கிறதும் உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துல அபவத் அபவத்துன்னு வருது இல்லையா? ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு பூதாத்து. இங்க ஒரு அபவத் இருக்கு. பூர்வ ஏவ அபவத் பக்ஷः தஸ்மின் ந அபவத் உத்தரः. புரியுறதா? நயவத்பிஹி நவேராக்னி சதசத் ச உபதர்ஷிதம் பூர்வ ஏவ அபவத் பக்ஷः தஸ்மின் ந அபவத் உத்தரः. சரியா இருக்கா? அடுத்த ஸ்லோகம் படிக்கிறடா. பஞ்சானாமபி பூதானாம் உத்கர்ஷம் புபுஷுர்குணாः நவே தஸ்மின் மஹீபாலே சர்வம் நவம் இவா அபவத். ஸோ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஸோ பஞ்சானாம் அபி பூதானாம் உத்கர்ஷம் புபுஷுஹு குணாக நவே தஸ்மின் மஹீபாலே சர்வம் நவமிவ அபவத். ஸோ வந்து என்ன பஞ்சானாம் அபி பூதானாம், அதாவது பஞ்சானாம் பூதானாம்ங்கிறது 5 எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு. பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். இந்த 5 எலிமெண்ட் இல்லையா? அதனுடைய குணங்கள் என்ன? ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். பிருத்திவிக்கு கந்தத்துவம், ஸ்மெல்லோட இருக்கிறது தான் உங்களுக்கு பூபாகம் பிருத்திவி. ஓகேவா? கந்தத்தோட இருக்கிறது. ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தங்கள், இது 5 இந்த பஞ்சபூதங்களுக்கு குணங்கள் ஆகும். என்னென்னத்துக்கு எது இது குணமாகும் அப்படின்னா பிருத்திவியினுடைய குணம் என்னன்னா கந்தம், கந்தவதி பிருத்திவின் வா. அப்புக்கு குணம் என்ன அப்படின்னா ரசம், டேஸ்ட். அதுக்கு வந்து வாட்டருக்கு வந்து ஸ்மெல்லு கிடையாது. பார்த்திவ பாகத்தோட சேரும்போது நமக்கு கார்பரேஷன் வாட்டர் ஸ்மெல் வருதுங்கிறோம். ஏன்னா அது பூமியோட சம்பந்தம் இருக்கிறதுனால. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வாட்டருக்கு ஸ்மெல்லுங்கிறதே கிடையாது.
அதுக்கு வந்து கலரும் கிடையாது. அதுல வந்து ஏதோ ஒரு கலர் பவுடர் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் ம், அதுக்கு ரூபம்ங்கிறது வரும். ஒரு 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 கலருங்கிறது வரும். இல்லைன்னா அதனுடைய மெயின் ஆஸ்பெக்ட் என்னன்னா ரசம், டேஸ்ட். சரியா? அஹ், அதுக்கப்புறம் தேஜஸுக்கு என்னன்னா ரூபம். உங்களுக்கு வந்து அக்னிக்கு வந்து என்ன அப்படின்னா, தேஜஸ்ங்கிறது அக்னி ரூபத்தோட இருக்கிறது தான் ஒரு குவாலிட்டி, குணம். வாயுவுக்கு என்ன அப்படின்னா ஸ்பர்ஷம். அது வந்து வாயுவுக்கு வந்து ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயுன்னு வா. ரூபம் கிடையாது வாயுவுக்கு. ஆனா இந்த இதுல ஓடுற வாயுலாம் இல்ல, இந்த இது மேஜிக்லாம் பண்ணுவாளே ஒரு ஒரு ம், மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது இத பத்தி பேசல. ஜென்ரலா இருக்கிற வாயுவுக்கு ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு. So, ம், ஸ்பர்ஷன யோக்கியம்ங்கிறது ஒரு குணம் வாயுவுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா ஆகாசம்ங்கிறது சப்த குணக்கம் ஆகாசம். ஆகாசம்ங்கிறது உனக்கு சப்தத்தை குணமா வச்சுட்டு இருக்கிறது ஆகாசங்கள். சோ இந்த மாதிரி அஞ்சு பூதானாம் பஞ்சபூதானாம், இந்த பஞ்சானாம் அபி பூதானாம், இந்த பஞ்சபூதங்களுடைய குணாகா உத்கர்ஷம் புபுஷுஹு. சோ நல்ல ஒரு உத்கர்ஷத்தை அடைஞ்சது. அதாவது புஷ்ணாதி, நல்லா என்ன சொல்றது, ஆம், புஷ்டியா இருக்கா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் தெரியுமா? நன்னா இருக்கா, குண்டா இருக்கா அப்படின்னு நல்லா போஷணமா இருக்கா, நல்லா போஷிச்சிருக்கா. சரியா? மாதாசமம் ஷரீர போஷணம் நாஸ்தி. அம்மா மாதிரி ஒரு சரீரத்தை போஷிக்கிறோம் யாருமே கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையா? சோ அதனுடைய புப்புஷுஹு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த புஷ்ணாதி அதனுடைய லிட்டில் அகாரம் அது. புபோஷ புபுஷத்துஹு புபுஷுஹுன்னு வரும். சரியா? பஞ்சானாம் அப்பி பூதானாம், இவன் வந்து பஞ்சானாம் அப்பி பூதானாம் குணாகா உத்கர்ஷம் புபுஷுஹு. அந்த பூதங்களினுடைய குணங்களை என்ன பண்றான் அப்படின்னா உத்கர்ஷம் நன்றாக அவன் வந்து போஷிக்கிறான். தஸ்மின் நவே மகிபாலே சர்வம் நவம் இவ அபவத். சோ அவன் அந்த ராஜாவானவன் அந்த ராஜ்ய பதவியை எடுத்துட்டதுக்கு அப்புறம் எல்லாமே சர்வம் நவம் இவ அபவத். தஸ்மின் மகிபாலே சாசதி சதி, அந்த ராஜாவானவன் மகீனாம், மகீனு மகீபி பாலயதி இது மகீபாலக. அந்த தஸ்மின் மகிபாலே ராஜ சாசதி சதி, அந்த ராஜாவானவன் ராஜ்யத்தை சாசனம் பண்ற அந்த தருணத்தில் சர்வம் எல்லாமே நவம் இவ அபவத், எல்லாமே நூத்தனம் இவ அபவத், புதுசு போல புதுசு போல ஆயிடுச்சு. புரியுறதா? சோ என்ன ம், அர்த்தம் அப்படின்னா, எதுவுமே ஒரு மாசுபடியாம அதுக்கு உண்டான வந்து அந்த ராஜா அந்த ரகுவானவன் எப்போது ராஜ்யத்தை அடைந்தானோ அப்பொழுது இந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதங்களினுடைய ஒரு கந்தம், ரசம், ரூபம், ஸ்பர்ஷம், சப்தம்னு பெயருள்ள அந்த குணங்கள் வந்து என்ன அப்படின்னா உத்கர்ஷம் ஆப்புகு. அந்த அந்த அவனுடைய ஒரு, அதாவது அதுல ஒரு மனிதத்தன்மை இல்லாமல், இப்ப வந்து ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு பாதகம் இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு கெமிக்கலினுடைய மிக்ஸ்னால இன்னைக்கு வந்து பொல்யூஷன்ங்கிறோம். இட்ஸ் பொல்யூட்டட், அர்த் இஸ் பொல்யூட்டட், வாட்டர் இஸ் பொல்யூட்டட், ஏர் இஸ் பொல்யூட்டட், எல்லாமே ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே சொல்றோம் நம்ம இல்லையா? ஸோ ம், லேண்ட் பொல்யூஷன் எல்லாமே சொல்றோம். அந்த மாதிரிலாம் அப்போ இல்லாமல் இந்த ராஜாவானவன் புதுசாக வரும்பொழுது, ராஜாவாகும் பொழுது எல்லாமே ஒரு நவத்துவத்தோட இருந்தது. புரியுதா? ம். இதனுடைய ஆர்டர் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி கொடுத்துருக்கா. ஏன்னா இவர் வந்து 14வது ஸ்லோகத்துல போட்டிருக்கார் நாராயண பண்டிதருடைய கமெண்ட்ரியில பார்த்தேன்னா. ம். ஆமா, மல்லிநாதர்தும் அதான் போல இருக்கு. ஆமா. புரியுறதா அது? சோ ம், பஞ்சானாம் அபி பூதானாம், பஞ்சபூதங்கள் அப்படின்னா அந்த 5 எலிமெண்ட்ஸ். அந்த பஞ்சானாம் அபி பூதானாம், அந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது எது? பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களினுடைய குணங்கள் உத்கர்ஷத்தை புஷுகு அடைந்தது. சரியா? ம், குணாகா உத்கர்ஷம் புபுஷுகு, அதான் மெயின். குணங்கள் உத்கர்ஷத்தை அடைஞ்சது. குணக குணாக பிரதம விபக்தி பகுவச்சனம். புபோஷ புபுஷுதுகு புபுஷுகு. சரியா? அஹ், புஷ்டியாக இருக்கும் தன்மையை அடைந்தது. பஞ்சானாமபி பூதானாம் குணாகா, பஞ்சபூத் எதனுடைய குணங்கள் அப்படின்னா பஞ்சானாம் அபி பூதானாம் குணங்கள், பஞ்சபூதங்களினுடைய அந்த குணங்களானது. குணங்கள்ங்கிறது என்ன? ரூபரச கந்த ஸ்பர்ஷ சப்தம்ங்கிறது 5 குணங்கள். இந்த 5 பூதங்களுக்கு பிருத்திவிக்கு இருக்கிற குணம் கந்தம், அப்புக்கு இருக்கிற குணம் ரசம், தேஜஸ்க்கு இருக்கிற குணம் ரூபம்,
வாயுக்கு இருக்கிற குணம் ஸ்பர்ஷம் அண்ட் ஆகாசத்துக்கு இருக்கிற குணம் சப்தம். இந்த சப்தாக்கியாக குணாக உத்கர்ஷம் ஆகும். சரியா? எப்போ அப்படின்னா தஸ்மின் நவே மஹீபாலே சதி. ஸோ அந்த நவே மஹிபாலே, அந்த ராஜா, புது ராஜாவானவன் ஆளுகின்ற அந்த தருணத்தில் சர்வம் நவம் இவ அபவத். அதாவது இட்ஸ் ஃப்ரெஷ் ஏர், இட்ஸ் ஃப்ரெஷ் ஸ்மெல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவ வந்த உடனே எல்லாத்தையும் புதுப்பிச்சுட்டா அப்படிங்கிறோம்ல. அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களை இவன் புதுப்பிக்கல, எல்லாமே மாசற்று ரொம்ப பியூரா இருந்ததுன்னா. தெர் ஆர் நோ வார்ஸ் டு ரேஸ்ட் டஸ்ட் அலர்ஜியை கலெக்ட் பண்றதுக்கு வார்ஸ் இல்ல. புரியுறதா? அப்புறம் வந்து வேற அந்த மாதிரி நீ கல்பிச்சுக்கோ. வேற எதுவும் அந்த ஜலத்தை பாழ் பண்றதுக்கு வேற எதுவும் ஒரு கெலாமிட்டி வரல. ரொம்ப ஒரு வருஷா அதிவர்ஷா வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் கிளப்பி விட்டு ஒரு குழப்பி விட்டு குடிக்கிற தண்ணியே இல்லாம பண்ணிடும். அந்த மாதிரி இல்லாம ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். தஸ்மின் நவே மஹீபாலே சதி சர்வம் நவ இவ அபவத். எல்லாமே நூத்தனமா போயிடுச்சு. புரியுறதா? ஸோ பஞ்சானாமபி பூதானாம் உத்கர்ஷம் புபுஷுஹு குணாஹா நவே தஸ்மின் மஹீபாலே சர்வம் நவம் நவம் இவ அபவத். எல்லாமே புதுசு போல இருந்தது. புதுசா ஆயிடுத்துன்னா லிட்ரலி மாறிடுத்துன்னு இல்ல, எல்லாம் புதுசு போல காணப்பட்டது அப்படின்னு சொல்றான். புரியுதா? சோ இந்த நவே தஸ்மின் மஹீபாலே, இந்த நவே தஸ்மின்ங்கிறது மஹீபாலனுக்கு அட்ஜெக்டிவா போறது. சப்தமியில இருக்கு, சதி சப்தமி. தஸ்மின் நவே மஹீபாலே சதி சர்வம் நவ இவ அபவத். சரியா? பஞ்சானாமபி பூதானாம் குணாக உத்கர்ஷம் புபுஷுஹு. குணாக உத்கர்ஷம் புபுஷுஹு. குணங்கள் உத்கர்ஷத்தை அடைந்தன. எதனுடைய குணங்கள்? பஞ்சானாம் பூதானாம் அபிபூதானாம். சரியா? சரியா இருக்கா உங்களுக்கு? அடுத்த ஸ்லோகம் படிக்கலாமா? ம், படிங்க. यथा प्रह्लादनाचन्द्रः प्रतापात्तपनो यथा तथैव सोऽभूदन्वार्थो राजा प्रकृतिरञ्जनात्। யதா பிரஹ்லாதனாத் சந்திரः பிரதாபாத் தபனோ யதா ததைவ சோபூத் அன்வர்த்தோ ராஜா பிரகிருதி ரஞ்சனாத். ஸோ அதாவது ராஜாங்கிறது ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா ராஜ் டு ஷைன், அதுலேருந்து தான் ராஜாங்கிறது வார்த்தை வருது. ரஞ்சனாத் பிரகிருதி ரஞ்சனாத் ராஜான்னு சொல்லிக்கிறான். எல்லாருக்கும் குதூகலிப்பு ஊட்டுறதுனால உங்களுக்கு வந்து ராஜாங்கிறதும் அன்வர்த்த நாமா, அதாவது இட்ஸ் நாட் ஓன்லி சினானிமஸ், இட் இஸ் சிக்னிஃபிகன்ட்னு வா. ஸோ அந்த மாதிரி எப்படி எப்படி வந்து யதா பிரஹ்லாதனாத்து சந்திரஹா, ஆஹ்லாதத்தை கொடுக்கறதுனால சந்திரன், அதாவது சத்துங்கிற வர்புலேருந்து வந்திருக்கு, சத்து டு டிலைட். சரியா? ஸோ அது சத்து டு டிலைட்டுங்கிற அர்த்தத்திலேருந்து உங்களுக்கு சந்திரஹாங்கிற ஒரு பதம் வந்திருக்கு. அதனாலேயே இட் இஸ் டிலைட்ஃபுல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுனால தான் அதுக்கு சந்திரன்னு பேரு. ஸோ அந்த சந்திரன்கிறது என்ன அப்படின்னா வெறும் சந்திரன் அதுக்கு பேர் இல்லை. இப்போ நிஷாகரஹ அப்படின்னா கரணப்பெயர் எல்லாம். நிஷாம் கரோதி இது நிஷாகரஹ. புரியா? ரஜினீகரஹா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்திரனுடைய, சந்திரனுக்கு குறிப்பிடுற நேம்ஸ். ஸோ சந்திரஹா, ஏன் அவனுக்கு சந்திரன்னு பேர் வந்தது அப்படின்னா சத்து அப்படிங்கிறதுலேருந்து சந்திரஹா அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா டு டிலைட். ஸோ பிரஹ்லாதம், பிரஹ்லாதனம், ஆஹ்லாதகத்துவம், சந்தோஷத்தை, குதூகலிப்பை உண்டாக்குறதுனால அந்த சந்திரஹங்கிற பதம் வந்தது. அது அன்வர்த்தக அபூத். அது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கு. அதுக்கு போய் இப்ப வந்து இப்போ என்ன சொல்றது, என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு பேர் வச்சான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கும் அதுக்கும் சூட்டே ஆகாத, அந்த மாதிரி சூட் ஆகாம இங்க வைக்கல. சந்திரஹ அப்படின்னாலே குதூகலிப்பு டிலைட்ஃபுல்லா இருக்கிற ஒண்ணுத்துக்கு தான் சந்திரஹன்னு பேரு. ஏன்னா சத்துங்கிற ஒரு தாத்துலேருந்து அது வருதுனால. அதே மாதிரி பிரதாபாத்து தபனஹா யதா, அது தப்பு டு டார்மெண்ட் இல்லையா? தபதி அப்படின்னு சொல்றோம், அப்படியே எரிக்கிறது, சுட்டெரிக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பிரதாபாத்து தன்னுடைய அந்த சூட்டு தன் தபனம் அப்படிங்கிறதுனால, தபனம்ங்கிறதே தபனாத் தபனம். சரியா? தப்புங்கிற ஒரு தாத்துலேருந்து வரதுனால அதுக்கு வந்து தபனஹான்னு பேரு. அதுக்கு பிரதாபாத்து அதனுடைய ஒரு என்ன சொல்றது, சூரியனானவன் டார்மெண்ட்ஸ் ஆல் பை இஸ் ஹீட் இல்லையா? சோ பிரதாபாது தபனஹா யதா ததைவ, அதே மாதிரி சஹ ரகுஹு
அன்வர்த்தக அபூத், அவனும் வந்து அந்த பேருக்கு சூட்டபிளாக ஆனான். புரியுறதா? எப்படி அப்படின்னா, ரஞ்சனாத் பிரகிருதினா உங்களுக்கு பிரஜைகள்னு அர்த்தம். பிரகிருதி ரஞ்சனாத் ராஜா, பிரகிருதினா பீப்புள், சிட்டிசன்ஸ். சா பிரஜாயாக, பிரஜைகளினுடைய ரஞ்சனாத் அனுராக ஜனநாத், அவன் சந்தோஷத்தை கொடுக்கறதுனால, ஒரு ஒரு பாசத்தை கொடுக்கறதுனால, அன்பை கொடுக்கறதுனால அவனும் என்ன ஆனா அப்படின்னா ரஞ்சனாத் ராஜா அப்படின்னு ஆனான். புரியுறதா? அஹ், புரியுதா உங்களுக்கு? ரகு ஆல்சோ ப்ளீஸ் திஸ் சப்ஜெக்ட்ஸ்னு அர்த்தம். எப்படி வந்து சந்திரன் வந்து டிலைட்ஸ் அப்படிங்கிறதுனால பிரஹ்லாதனாத் சந்திரஹான்னு ஒரு சூட்டபிளா இருக்கோ, பிரதாபாத்து தபனஹா அப்படிங்கிற சூரியனுக்கு வந்து அந்த பெயர் சூட்டபிளா இருக்கோ, அதே மாதிரி இந்த ரகுவுக்கு ராஜாங்கிற ஒரு பதமானது ரொம்ப சூட்டபிளா இருந்ததாம். ஏன்னா ராஜாக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நிருபகா அப்படின்னா நிருணாம் பாலகா நிருபகா, நிருணாம் பதிஹி நிருபதிஹி. சரியா? அப்புறம் மஹீபிருத்து அப்படின்னா மஹீம், மஹீம் பிபர்த்தி இது மஹீபிருத்து, பூமியை தாங்கின்னு இருக்கான். க்ஷிதி பிருத்து அப்படின்னாலும் க்ஷிதியை தாண்டின்னு இருக்கான். க்ஷிதி பாலக, பூமி பாலக, பூபாலக. ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு அர்த்தம் வருது. ஆனா இங்க அவனுக்கு ராஜாங்கிற பெயர் ஏன் கிடைச்சது அப்படின்னா பிரகிருதி ரஞ்சனாத்து, பிரஜைகளுக்கு ஒரு, ஏன்னா ராஜாங்கிற பதம் வந்து உங்களுக்கு ராஜுங்கிற ஒரு தாத்துலேருந்து தான் வருந்தது. ஆனா ரஞ்சுங்கிறது டு ப்ளீஸ். ஸோ பிரகிருதி ரஞ்சனாத்து ராஜா, டு ப்ளீஸ் த சப்ஜெக்ட்ஸ், பீப்புள், சிட்டிசன்ஸ். அதனால அவன் வந்து பிரகிருதி அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுனால அவனுக்கும் ராஜா அப்படிங்கிற ஒரு ஒரு பதமானது அன்வர்த்தகா பவதி அபூத், ரொம்ப அன்வர்த்தமா ஆயிடுத்துன்னா சூட்டபிளா ஆயிட்டுன்னு அர்த்தம். அபூத்துங்கிறது லுங்கு தாத்துல இருக்கு. சரியா? பூக்கு லுங்கு தாத்து அபூத். ம், சரியா இருக்கா? சோ யதா சந்திரஹ பிரஹ்லாதனாத், யதா தபனஹ பிரதாபாத், ததா ஏவ சஹ ராஜா பிரகிருதி ரஞ்சனாத் அன்வர்த்தக அபூத். இதான் அதனுடைய அன்வயம். புரியுறதா? யதா சந்திரஹ, யதானா என்னது? எப்படி? எப்படி, எவ்வாறு சந்திரஹ சந்திரனானவன் பிரஹ்லாதனாத் சந்தோஷத்தை கொடுப்பதின் பொருட்டு அன்வர்த்தக அபூத்துங்கிறது நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். சரியா? இட் இஸ் சூட்டபிள், தி மீனிங் இஸ் சூட்டபிள் ஆச்சோ, அதே மாதிரி யதா எவ்வாறு, தபனக சூரியனானவன், பிரதாபாத்து தன்னுடைய ஒரு பிரதாபம், டார்மெண்ட் பண்றது, எரிக்கிறது, சுட்டெரிக்கிறது அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியினால அன்வர்த்தக சூட்டபிள் ஆச்சோ அந்த பேரு. ததா ஏவ அவ்வாறாகவே சஹராஜா அந்த ரகுங்கிற அந்த ராஜாவானவர் பிரகிருதி ரஞ்சனாத்து, ஆமா பிரஜைகளை ரஞ்சிக்கிறதுனால, அவளுக்கு வந்து ஒரு ப்ளீஸ் பண்றதுனால, பை ப்ளீசிங் த சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்ஸ், அவனுக்கு வந்து ராஜானுங்கிற பேர் சூட்டு. சரியா இருக்கா? ஆ? யதா பிரஹ்லாதனாத் சந்திரஹ பிரதாபாத் தபனோ யதா ததைவ சோபூத் அன்வர்த்தோ ராஜா பிரகிருதி ரஞ்சனா. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாமா? படிங்கோ. कामं कर्णान्तविश्रान्ते विशाले तस्य लोचनं ம், चक्षुष्मत्ता तु शास्त्रेण सूक्ष्मकार्यार्थदर्शिना। ஆமா. சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா சாஸ்திரேன. சரியா? ம். ஆ, சரி. ஓகே. தஸ்ய லோச்சனே விஷாலே கர்ணாந்த விஸ்ராந்தே காமம் சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா சாஸ்திரேன து சக்ஷுஷ்மதா. ஸோ அவனுடைய கண்கள் ரெண்டும் என்ன, விஷாலாட்சின்னு சொல்றோம். ரொம்ப விஷாலமான அக்ஷி, நல்ல கண்ணானது காது வரைக்கும் நீண்டு இருக்கிறதுங்கிறது எப்பவுமே கொஞ்சம் அழகு. ஸோ விஷாலே தஸ்ய லோச்சனே காமம் கர்ணாந்த விஸ்ராந்தே ஆஸ்தாம். ஸோ தஸ்ய லோச்சனே அவனுடைய அந்த ரகுவினுடைய லோச்சனம், லோச்சனே ரெண்டு கண்ணானோ த்விதியா விபக்தி, த்விவச்சனம் சாரி. தஸ்ய லோச்சனே அவனுடைய கண்கள் இரண்டும் விஷாலே நன்ற விரிந்து, கர்ணாந்த விஸ்ராந்தே கர்ணத்தினுடைய அந்தம்னா டிப் ஆஃப் த இயர்ஸ் வரைக்கும் போறது. சரியா? அவனுடைய அந்த பெரிய கண்களானது இட் ரீச்சஸ் த பார்டர்ஸ் ஆஃப் த இயர்ஸ். சரியா? ஆர் கன்சிடர்ட் டு பி த ஒரு, என்ன சொல்றது, சைன் ஆஃப் பியூட்டி.
அழகா இருக்கு. காமம்ங்கிறது கர்ணாந்த விஸ்ராந்தே காமம் அப்படின்னு சொல்லும்பொழுது காதனுடைய இது வரைக்கும் பார்டர் வரைக்கும் அவனுடைய ரெண்டு கண்களும் நீண்டு இருக்கிறதுனால அவைகள் வந்து ஒரு நன்னா காட்சியளி. அதாவது ஆஜானு பாகு அப்படின்வா. கை வந்து அந்த இது வரைக்கும் ஜானு வரைக்கும், ஜானுனா முட்டி, முட்டி வரைக்கும் நீண்டு இருக்கிறதுங்கிறது ஒரு லட்சணம், புருஷ லட்சணம்னு சொல்லுவான். ஸ்திரீகளுக்கு வந்து சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவா சிலைகள். இது திரிவலி இங்க இருக்கிறது, மூணு கோடு இருக்கிறது, அப்புறம் இதுல நேவல் கிட்ட திரிவலிகள் இருக்கிறது எல்லாமே. ஸோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா இவனுடைய அந்த கண்கள் ரெண்டும் அந்த இட் ரீச்சஸ் த பார்டர்ஸ் ஆஃப் த இயர்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி அ சைன் ஆஃப் பியூட்டி. புரியுறதா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இருக்கட்டும். ஸோ ரகுவுக்கு வெறும்னா இந்த பிசிக்கல் ஆட்ரிபியூட் மாத்திரம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? வெறும்னா பிசிக்கலி அழகா இருக்கான்னு மாத்திரம் சொல்ல முடியாது அவனுக்கு. ஆனா அவனுக்கு என்ன சக்ஷுகு அப்படின்னா ஒண்ணு பிசிக்கல் இது என்னன்னா கர்ணாந்த விஸ்ராந்தே லோச்சனே விஷாலே லோச்சனேங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா சாஸ்திர திருஷ்டிங்கிறது இருக்கு, சாஸ்திர சக்ஷுகுன்னு இருக்கு. எல்லாத்தையும் சாஸ்திர திருஷ்டியா அவன் பார்க்கக்கூடியது. சக்ஷுஷ்மதா சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா சாஸ்திரேன ஏவ. அவன் கண்ணு பெருசா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், சாஸ்திரமே தெரியாம கண்ணை மறைச்சுட்டு தப்பு தப்பா ஏதாவது நியாய அநியாயத்தை சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அது சரி வராது. சோ அவன் வந்து என்ன அப்படின்னா சாஸ்திரம் ஏன்னா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதோ வியவஸ்திதோ அப்படின்னு சொல்லுவா கீதையில. சாஸ்திரம் தான் பிரமாணம் நீ பண்ற காரியத்துக்கும் அகாரியத்துக்கும். புரியுறதா? சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா அஹ், அதாவது இது வந்து சூக்ஷ்மா சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா சாஸ்திரேனன்னு திருத்தியா விபக்தி அதுக்கு போறது, ஒரு சாஸ்திரேனக்கு போறது. சில புக்குகளை வந்து ஒரு பாடபேதம் இருக்கு சாஸ்திரன் ஆஹ், சூக்ஷ்மா சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினகாங்கிறது. தர்ஷினகான்னு வந்து கொடுத்தனா இட் கோஸ் as an adjective for தஸ்ய. புரியுறதா? அதான் தர்ஷினகாங்கிறது சஷ்டியில இருக்கும். ஸோ சக்ஷுஷ்மதா து சாஸ்திரேன. ஸோ அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா சாஸ்திரேன தூ சக்ஷுஷ்மதா. ஆனா ரியலா அவன் கண்ணு அழகா இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பட்சம், அவனுக்கு வந்து சாஸ்திர சக்ஷுஹு he strictly adheres to the சாஸ்திரா இன் ஆல் மேட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி சக்ஷுஷோட இருக்கின்ற அவனால் சூக்ஷ்மார்த்த தர்ஷினா சக்ஷுஷ்மதா அவன் இருக்கான். புரியுதா? அதான் தௌ தர்ஷயித்தும் ஷீலம் அஸ்ய தேன. ஓகேவா? चक्षुः अस्य अस्ति इति चक्षुमान् चक्षुष्मान् तस्य भावः चक्षुष्मता. கண்களோடு இருக்கிறவன். புரியுதா? சாஸ்திரேன சக்ஷுஷ்மதா. சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா. ஒரு விஷயத்துல சூக்ஷ்மம் ஸ்தூலம்னு இருக்கு இல்லையா? சூக்ஷ்மம் அப்படிங்கிறது சட்டிலா இருக்கிற விஷயங்களையும் பார்க்கிறது. அதாவது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா அதை மேலோட்டமா பார்த்துட்டு நியாயம் சொல்லிட்டு எழுந்து போறதுங்கிறது இல்ல. அத சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷி. அதுக்கு அவனுக்கு சகாயபூதமாக சக்ஷுஷா எது இருக்கு, ஹவு இஸ் he able to discriminate between the good and the bad, the right and the wrong அப்படின்னா he takes the help of the சாஸ்திரம். ஸோ அவனுடைய திருஷ்டியானது சாஸ்திர திருஷ்டியா. புரியுறதா? இங்க வந்து இவரெல்லாம் வந்து சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினகன்னுட்டு தஸ்யாக்கு போகுது. தஸ்ய லோச்சனே கர்ணாந்த விஸ்ராந்தே விஷாலே காமம். சரியா? சக்ஷுஷ்மத்தா து சாஸ்திரேன. அஹ், சாஸ்திரமேவ தஸ்ய சக்ஷுன்னு அர்த்தம். புரியுதா? அஹ், யாருக்கு அப்படின்னா சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினஹ தஸ்ய சாஸ்திரமேவ சக்ஷுஹு. அஹ், सूक्ष्मौ कार्यार्थौ द्रष्टुं शीलम् अस्य इति सूक्ष्म कार्यार्थ दर्शिन् दर्शिनः. அதான் சரியா இருக்கா? புரியுதா உங்களுக்கு? சோ காமம் கர்ணாந்த விஸ்ராந்தே விஷாலே தஸ்ய லோச்சனே சக்ஷுஷ்மத்தா து சாஸ்திரேன சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா. சோ வந்து கர்ணாந்த விஸ்ராந்தே எல்லாம் இந்த விஷாலே எல்லாமே எதுக்கு அட்ஜெக்டிவா போறது? எதுக்கு அட்ஜெக்டிவா போறது? லோச்சனைக்கு அட்ஜெக்டிவா போறது. யோசனைக்கு. ஆமா. காது வரைக்கும் நீண்டு இருக்கிற விஷாலமாக இருக்கின்ற இரண்டு கண்கள் காமம் அழகா இருக்கட்டும். அஸ்ய. சரியா? சாஸ்திரேன தூ சக்ஷுஷ்மதா சக்ஷுஷ்மத்தா தூ சாஸ்திரேன சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா சாஸ்திரேன ஏவ. சரியா?
ஓகே. சக்ஷுஷ்மதா சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா சாஸ்திரேன ஏன சாஸ்திரத்தினால தான் அவன் அந்த மாதிரி ஒரு சூக்ஷ்ம காரியார்த்தியா இருக்கான். அதை தேடுறான். நல்ல சூக்ஷ்மமான அர்த்தங்களை பேஸ் பண்ணி அவன் வந்து தீர்ப்பு பண்றான். சரியா இருக்கா உங்களுக்கு? ஆ? ம். ம். அதான். ஓகே. காமம் கர்ணாந்த விஸ்ராந்தே விஷாலே தஸ்ய லோச்சனே சக்ஷுஷ்மத்தா து சாஸ்திரேன சூக்ஷ்ம காரியார்த்த தர்ஷினா. அடுத்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு அந்த இது வரும். அத லப்த பிரசமன ஸ்வஸ்தம் நுட்டு அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா இருக்கா? ம் ம்.